வெல்கம் டு அம்மாஸ் குட்டி கிச்சன். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப சுலபமான மசாலா பிரெட் டோஸ்ட் தான் பார்க்க போகிறோம். இதை மார்னிங் டிஃபனுக்கெலாம் டக்குன்னு பண்ணிடலாம். அவ்வளோ ஈஸியான ரெசிபி, கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மசாலா பிரெட்டு டோஸ்ட் பண்ணுறதுக்கு 3 முட்டையை ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கலாம். இதே நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் முட்டைக்கு பதிலாக 3 ஸ்பூன் கடல மாவு இல்லைனாக்கா பஜ்ஜி மாவு சேர்த்துக்கலாம். இந்த முட்டையை நல்லா நுர வர வரைக்கும் அடிச்சுக்கணும். முட்டையை அடித்த பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கணும். ஒரு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கணும். குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பச்சை மிளகாயை தவிர்த்துக்கலாம். அடுத்தது கொஞ்சம் கொத்தமல்லி தழையை பொடியாக நறுக்கி போட்டுக்குங்க. அடுத்தது 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டுக்குங்க. 1/2 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்குங்க. இது கடையிலே கிடைக்குது. இல்லைன்னா காஞ்ச மிளகாய் 2 மிக்சியில் அரைச்சி போட்டுக்குங்க. அடுத்தது தேவையான அளவு தூள் உப்பு போட்டுக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அடுப்பில் ஒரு தவா போட்டுக்குங்க. தவாவில் நெய் இல்லைன்னா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. மசாலா பிரெட் டோஸ்ட் பண்ணுறதுக்கு 4 பிரெட் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த பிரெட் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பிரெட்டாக எடுத்து முட்டையில் நினச்சி கல்லில் போட்டுக்கலாம். ப்ரெட்டுக்கு மேலே கொஞ்சம் இந்த மிக்ஸை எடுத்து தடவி விட்ருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈவனாக வரும். இதே மாதிரி மிச்ச ப்ரெட்டையும் போட்டுக்கலாம். மூணு முட்டைக்கு 4 பிரெட் அளவுக்கு வந்திருக்கு. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பக்கமும் வேகிற வரைக்கும் திருப்பி விட்டுக்கலாம். இதை சூப்பராக மார்னிங் டிஃபனுக்கு டக்குன்னு பண்ணி கொடுத்துடலாம். நேற்று கேட்ட கேள்விக்கான ஆன்சர் அம்மி. எல்லாரும் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, வாழ்த்துக்கள். இன்றைக்கான கொஸ்டின் என்னென்னா, நான் ஓடிக்கொண்டே தான் இருப்பேன், நடக்க மாட்டேன், நான் யார்? திரும்பவும் சொல்கிறேன், நான் ஓடிக்கொண்டே தான் இருப்பேன், நடக்க மாட்டேன், நான் யார்? ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். பசங்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை பண்ணி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் ஹெல்த்தியாக இருக்கும். அவ்வளோதான், 5 நிமிஷத்தில் சூப்பரான மசாலா பிரெட் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அம்மாஸ் குட்டி கிச்சனுக்கு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.